தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆசீர்வாதமான நாளிலே நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை மையப்படுத்தி இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்வு அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்கிறதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பூமியிலே மனுஷனுடைய வாழ்க்கை என்பது ஒரு நிலையற்றதாக இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். இவ்வளவு பிரமாண்டமான விசேஷமான மகிமையான உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டித்து படைத்து உருவாக்கின இந்த உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய இந்த பூ உலகத்தில் மனிதன் என்பவர்கள் தேவனுடைய படைப்பில் மிகவும் சிறப்பானவர்களாக இருக்கிறார்கள். மலைகள், சமுத்திரம், வானம், பூமி இவைகளெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இன்றைக்கு நிலைத்திருக்கிறது. ஆனால் தேவன் மனுஷனை மிகவும் சிறப்பானவனாக படைத்திருந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலத்துக்காக அவன் வாழுகிறவனாக இருக்கிறான் என்பதை நம்ம பார்க்க முடியும். இதை குறித்து நம்ம யோசித்து பார்த்தால் ஒரு குறுகின காலத்திற்கு இந்த பூ உலகத்தில் வாழ்வதற்காக தேவன் மனிதனை படைத்து நிலையாயிருக்கக்கூடிய அல்லது பல காலங்களாக பல தலைமுறைகளாக நிலைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் தேவன் வைத்திருக்கும்போது இந்த கொஞ்ச கால வாழ்க்கையை ஆண்டவர் ஏன் கொடுத்தார் என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இப்பொழுது நம்ம ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷனை குறித்து அழகாக ஒரு காரியத்தை தேவன் சொல்றார். ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்கு தேவன் அவனுடைய நாசியிலே ஊதின போது அவன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான் என்கிற ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா படைப்புகளிலும் மனிதர்கள் சிறப்பானவர்கள் என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நம்ம எதில் சிறப்பானவர்களாக இருக்கிறோம் என்கிறதைத்தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. மனுஷனுக்கு ஆண்டவர் ஜீவனை சுவாசத்தில் ஊதின போது அவன் ஜீவ ஆத்துமா உடையவனாக மாறுகிறான். மனிதனை தேவன் 3 விதமான தன்மை உடையவனாக படைத்திருக்கிறார். ஒன்று, அவனுக்கு சரீரம் இருக்கிறது. 2வது, அவனுக்கு ஜீவன் இருக்கிறது. 3வது, அவனுக்கு ஆத்துமா இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் இல்லாத ஒன்றை மனிதனுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் ஆத்துமா என்கிறதை
நம்ம இந்த பகுதியில் படிக்க முடிந்தது. மனுஷனை தேவன் ஜீவ ஆத்துமா உடையவனாக படைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதில் நீங்கள் படிக்கும் பொழுது 26வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கு வேதம் இப்படி சொல்லுகிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது சொரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோம் என்று 1ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. தேவன் தம்முடைய சாயலாக படைத்திருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தை. 1:27 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக படைச்சிருக்கிறார். அந்த சாயல் என்று சொல்லுகிற விஷயத்தில் ஒரு சில காரியங்களை நாம் உணர வேண்டும். சாயல் என்பது மனுஷனுடைய தேவனுடைய நற்பண்புகளை குறிக்கிறது. அவருடைய சாயலாக தெய்வம் நம்மளை படைச்சிருக்கிறார்னா அவருடைய பண்புகளை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அவரை போல இரக்கம், அவரை போல உருக்கம், அவரை போல தாழ்மை, அவரை போல ஞானம், அவரை போல அறிவு, இப்படி தெய்வீக தன்மை உடையவர்களாக தேவனால் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது ஒரு காரியத்தை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தேவன் தம்முடைய சாயலாக நம்மளை படைத்திருக்கிறாரே, அந்த தேவன் படைத்திருக்கிற சாயலில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், தேவன் நித்திய காலமாக உயிரோடு இருக்கிறவர். அவர் இன்று தோன்றி நாளை மறைகிறவர் அல்ல. அவருக்கு துவக்கமும் முடிவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் தன்னை குறித்து சொல்லுகிறார். அப்படியானால் தேவன் நிலையாக வாழுகிறவர். அவருக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவர் நித்திய காலமாக அவர் வாழுகிறவராக இருக்கிறதுனால தெய்வம் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாருன்னா, நித்தியமானவர்களாக வாழ்வதற்கென்றே அவர் நம்மளை படைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. மனுஷன் அப்படியானால் நித்திய காலமாக வாழ்கிறானா என்று பார்த்தா, பூமியில் மனுஷன் நித்திய காலமாக வாழலை. தேவன் மனிதனை நித்திய காலமாய் வாழ்வதற்கென்று ஒரு நித்தியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் சிறப்பானது. அப்போ மனுஷன் மற்ற படைப்புகளிலிருந்து விசேஷமானவன் என்கிற காரியத்தில் எதில் அவன் விசேஷப்படுகிறான் என்றால், நித்திய காலமாக வாழ்வதற்கென்று தெய்வம் என்னை உங்களையும் படைச்சிருக்கிறார். இந்த பூமியிலே நமக்கு நித்தியமான ஒரு வாழ்க்கை இல்லை, நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கை தான் பூமிக்குரிய வாழ்க்கை. ஆனால் தேவன் ஒரு நித்திய ராஜ்யத்தை, ஒரு நித்திய வீட்டை, ஒரு நிரந்தரமான இடத்தை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், நித்திய வீடு. இப்படி ஏராளம் வார்த்தைகளினாலே வேதம் அந்த இடத்தை நமக்கு வர்ணித்து சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் வாழும்போது நம்ம ரொம்ப கவனமாக பயபக்தியோடு கூட கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் நம்ம நடந்தால் மட்டும்தான் நித்திய காலமாக தேவன் நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த ராஜ்யத்தில் அவரோடு கூட நம்ம வாழ முடியும். இந்த உண்மையை இந்த நாட்கள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் தேவன் நித்திய அழிவில்லாத ஆத்துமாவை நமக்கு தந்திருக்கிறார். அதனால தான் நம்ம 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நீங்கள் இப்படி நம்ம பார்த்தோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். அப்போ மனிதன் எப்படி மாறி இருக்கிறான் என்றால், ஜீவிக்கிற அழிவில்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாக, ஜீவ ஆத்துமா உடையவனாக தேவனாலே படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அழிந்து போகிற ஒரு விதத்தில் படைக்கப்படலை. உங்களுக்குள்ளே, உங்கள் சரீரத்துக்குள்ளே ஒரு ஆத்துமா உண்டு. அந்த ஆத்துமா நித்திய காலமாக வாழ்வதற்கென்று தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறதுனால அதை குறித்து சந்தோஷப்படுங்க. நமக்கு ஒரு நிலையான, ஒரு நித்தியமான வாழ்வை தேவன் ஏற்படுத்துவதற்காக நம்மளை உண்டாக்கியிருக்கிறார் என்பதை பார்க்கணும். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 27ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும், கர்த்தர் என் வெளிச்சமும், என் இரட்சிப்புமானவர், என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். நல்லா கவனிங்க, கர்த்தர்
என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? அப்போ கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் யாராக இருக்கிறாருன்னா ஜீவனாக இருக்கிறாரு. இந்த கடவுள் தான் நமக்கு என்றைக்கும் நிலையாய் வாழக்கூடிய ஒரு நித்திய வாழ்வை தந்து நிரந்தரமாக வாழ்வதற்கான ஜீவன் அவரே என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமியில் நம்ம வாழும்போது நமக்கு நிறைய கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், பலவிதமான பிரச்சனைகள், மனச்சோர்வுகள், இது எல்லாம் நமக்கு இந்த உலகத்தில் உண்டாகிறது. இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு வியாதி, வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் நமக்கு உண்டு. ஆனால் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலும் நம்பிக்கை என்னன்னா, நமக்கு தெய்வம் ஒரு நித்திய வாழ்வை வச்சிருக்கிறார். ஒரு நிரந்தரமான வாழ்வை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். நிலையான ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை எப்பவும் மகிழ்ச்சியாக வாழும்படிக்கு ஒரு நித்திய வாழ்வை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த பூமிக்குரிய காரியம் எதுவுமே நிரந்தரமானதும் நித்தியமானதும் அல்ல. பூமிக்குரிய விஷயங்களை பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று. அது அவனுக்கு என்ன இல்லைன்னா ஜீவன் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். எவ்வளவு வசதிகள், வாய்ப்புகள், பொருளாதாரம் நமக்கு இருந்தாலும், இந்த உலக பிரகாரமான எந்த ஒரு விஷயமும், நமக்கு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது நமக்கு ஜீவன் அல்ல என்று சொல்கிறார். இந்த பூமியில் வாழ்வதற்கு நமக்கு பொருட்கள் தேவை, பணம் தேவை, வீடு தேவை, வாகனம் தேவை, உணவு தேவை. பூமிக்குரிய விஷயத்தில் இதெல்லாம் நமக்கு அவசியம். ஆனால் இது எதுவுமே நமக்கு ஜீவன் அல்ல. இது நமக்கு என்றைக்குமே நித்தியத்துக்கு உதவாது, நித்தியம் வரைக்கும் வராது. வேதம் ஆண்டவரே சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அப்படிங்கிறார். தேவனுடைய ராஜ்யம் என்பது அங்கே இது மாதிரி குடித்து புசித்து தூங்கி எழும்பி அந்த வாழ்க்கை கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிற, திரளான ஆஸ்தி நமக்கு ஜீவன் அல்ல. உங்களுக்கு எவ்வளவோ பணம் இருக்கலாம், எவ்வளோ வசதிகள் இருக்கலாம், நீங்கள் நிறைய ஆஸ்தியை சேர்த்து வச்சு இதெல்லாம் என்னுடையது என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு தோல்வியை நமக்கு கொண்டு வரும். கர்த்தருக்கு மகிமை. அதிலே 12ஆம் அதிகாரத்தில் பொருளாசையை குறித்து ஆண்டவர் சொல்லி வச்சுட்டு சொல்லும்போது அங்கே ஒரு மனுஷனை பற்றி சொல்கிறார். அந்த மனுஷன் என்ன செய்கிறான்னா, அவனுக்கு நிறைய தானியங்கள் விளைந்தது. ஒரு உபமசுர ஐஸ்வர்யவான் ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது 16வது வசனத்தில். அப்படி சொல்கிறார். அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியத்தை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு என் ஆத்துமாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கும் அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி பொசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். உடனே தேவன் அவனை பார்த்து சொல்கிறாரு. தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? 21 சொல்கிறாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியாக இருக்கிறான். என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தான் சிறந்தது. நல்ல பணம் சேர்க்கணும், செல்வந்தனாக இருக்கணும், ஐஸ்வர்யத்தையும் அதெல்லாம் அனுபவிக்கணும் என்று சொல்லி உலக பிரகாரம் இந்த பூமிக்குரிய விஷயங்களை அனுபவிக்கிறதுலையே ஒரு மனுஷன் தன்னுடைய ஆயுசை கடத்தி கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அவனை பார்த்து ஆண்டவர் மதிகேடனேன்னு கூப்பிடுறார். பார்த்தீங்களா? அப்போ இந்த பூமிக்குரிய திரளான ஆஸ்தி நமக்கு ஜீவன் அல்ல. இன்றைக்கி எல்லா மனுஷனும் எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க? ராத்திரி பகலாக உழைக்கிறாங்க,
ஏன் பணக்காரன் ஆகணும், வசதி ஆகணும், அது வேணும் இது வேணும், உலக காரியங்களை நல்லா அனுபவிக்கணும்னு சொல்லி நிறைய மனிதர்கள் பூமிக்குரிய காரியங்களை மையப்படுத்தி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ நாள் வாழ போகிறோம்? 60 வருஷம் வாழ்ந்துருவோமா? 70 வருஷம் வாழ்ந்துருவோமா? பைபிளே சொல்லுகிறது பலத்தின் மிகுதினால் 80 வருஷம்தான் அப்படிங்கிறார். இந்த 80 ஆண்டுகால வாழ்க்கைக்காக நம்முடைய ஆயுசு நாட்களை முழுவதையும் உலக காரியங்களுக்காகவே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையாக மாறிவிடும். என்ற ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு நிரந்தரமாய் வாழ்வதற்கு ஒரு இடத்த வச்சுருக்கிறார். ஒரு நித்திய வாழ்வுக்காக நமக்கு ஒரு ஆத்மாவை நமக்குள்ளே வச்சுருக்கிறார். இந்த ஆத்மா நம்ம சரீரத்தில் வாழ்ந்து ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும். ஆனால் அவர் சொல்கிறாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி தேவனிடத்தில் அல்லது தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இராமல் அப்படிங்கிறார். ஒரு மனுஷன் கடவுளுடைய காரியத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நம்ம படிக்கும்போது யோவான் சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அங்கே வாசிக்க கேட்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அப்ப இயேசு இங்க ஒரு வார்த்தை சொல்றார். நமக்கு நம்மளை ஜீவ ஆத்மாவாக படைச்ச தெய்வம் இந்த பூமிக்கு மனுஷனா இறங்கி வரார். அவர் மனுஷனா வந்து அவர் வந்த நோக்கத்தை சொல்கிறாரு. நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் நமக்கு ஜீவனை கொடுக்குறது. என்ன ஜீவனை கொடுக்க போகிறாரு? நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக வந்தேன் அப்படிங்கிறார். அந்த ஜீவன் பரிபூரணப்படணுங்கிறார். இயேசு நமக்காக என்ன ஜீவனை கொடுக்க போகிறாரு? நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா ஆதியாம் புஸ்தகத்தில் 2:16-17 வாசிங்கன்னா ஆண்டவர் முதல் மனுஷனாகிய ஆதாம் ஏவாளை படைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு விதிமுறைகள் கொடுத்தார். தோட்டத்தை ஏற்படுத்தி அந்த தோட்டத்தில் வச்சார். தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் பலனை சாப்பிடாதீங்க, சாப்பிட்டீங்கன்னா செத்துருவீங்க, மறிச்சிருவீங்க அப்படின்னார். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் பலனை சாப்பிட்டு அவங்க மரித்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. உண்மையில் ரியலாக சரீரப்பிரகாரமாக மரித்தாங்களா? அப்படி மரிக்கலை. சரீரப்பிரகாரமாக அவங்க மரிக்கலை. பல 100 வருஷங்கள் கழித்து தான் ஆதாம் ஏவாள் 2 பேரும் மரிக்கிறாங்க சரீரத்தில். ஆனால் அதற்கு முன்னே என்ன ஒரு மரணம் நடந்திருக்குன்னா அவங்களுக்குள்ள ஜீவனை இழந்துட்டாங்க. அந்த ஜீவ ஆத்மாவாக தேவன் அவங்கள படைச்சி அந்த தெய்வ மகிமையில் அவங்கள மூடி அவங்க பாவம் அறியாதவர்களாக முழுக்க பரிசுத்தமான ஒரு மனுஷனாக படைக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்க பாவம் செய்த போது அவங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மரணம், கடவுளோடு உள்ள தொடர்பில் ஒரு துண்டிப்பு, தேவனுக்கும் அவர்களுக்கு உள்ள உறவில் ஒரு விரிசல் ஏற்பட்டு தேவனை விட்டு அந்நியப்பட்டு போயிட்டாங்க. அந்த அந்நியப்பட்டு போனதுனால தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எதுவுமே அவனுக்கு வராமல் அவன் சபிக்கப்பட்டவனாக போனான். அதனால் இயேசு இந்த பூமிக்கு வந்து எதுக்கு வந்தார்னா, இந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு, அது நித்திய ஜீவனுக்கு பதிலாக நித்திய அழிவை கொண்டு வரும், நித்திய மரணம் என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த நித்திய மரணத்தில் மனுஷன் போகக்கூடாது, அவனுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்து அவன் என்றென்றைக்கும் நித்தியத்தில் உயிரோடு ஜீவனோடு வாழணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதனால தான் அவர் சொன்னார், அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படுவதற்காகவும் நான் வந்தேன்னு சொன்னார். வந்தவர் என்ன செஞ்சார்? அதே யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை ஆண்டவர் என்ன செய்தார்னா, நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக, நம்ம நித்திய காலமாக பாவத்தின் சம்பளமாகிய நரகத்தில் மரணத்தில் அழிந்து அங்கே நம்ம நித்திய காலமாக நரக வேதனைப்படக்கூடாது என்பதை விரும்பி அவர் சொல்கிறாரு, அதற்கு நான் என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதற்காக நான் என்னுடைய ஜீவனையே கொடுக்கிறேன், என் உயிரையே கொடுக்கிறேன்னு சொல்லி இயேசு தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்து நம்முடைய ஜீவனை அவர் மீட்டெடுத்தார். உலகத்தில் இதுதான் பெரிய கடவுள் செய்த பெரிய ஒரு காரியம். ஒவ்வொரு மனுஷனும் பாவியாக பிறந்ததுனால அவனுக்கு ஒரு சம்பளம் இருக்குது, அது நரகம் அல்லது மரணம், நித்திய மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? அவன் ஜீவாத்மாவாக படைத்தார் அவனை. அவர் தேவன் மனுஷனை படைக்கும்போது அவன் ஜீவனோடு எப்பவும் மறிக்காமல் இருக்கணும்னு படைத்தார். ஆனால் பாவம் செஞ்சனால மரணம் அவனுக்கு வந்து விட்டது. இந்த மரணத்திலிருந்து அவனை தப்பி வைப்பதற்கு இயேசு நமக்காக மரித்தார். பார்த்தீங்களா? மரணத்தை சிலுவையில் பைபிளை இயேசு பற்றி போட்டிருக்கு, மரணத்தை தமது மரணத்தினாலே சிலுவையில் வென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம செய்த பாவத்துக்காக நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரண தண்டனையை இயேசு தம்முடைய மரணத்தினாலே நம்மை விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாவத்தில், பாவ சுபாவத்தில், கடவுளுக்கு விரோதமான செயலில் நீங்கள் வாழ்ந்து இன்றைக்கி அழிவின் பாதையில் அல்லது நரகத்தின் பாதையில் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி மரித்தா, இன்றைக்கு உங்களுடைய ஜீவன் உங்களை விட்டு பிரிஞ்சா, அல்லது நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு முடியுமானால் நம்ம நித்தியம் எங்கே போக போகிறது? இந்த சரீரம் மண்ணில் புதைக்கப்படும். ஆனால் நம்மளிருந்து பிரிஞ்சு போகிற அந்த ஆத்மா இருக்குது பாருங்கள், அந்த ஆத்மா நித்தியத்தில் கடவுளோடு கூட என்றென்றைக்கும் வாழணும்னு கடவுள் விரும்பி அவருடைய மரணத்தினால நம்மளை அந்த அழிவிலிருந்து காப்பாற்றுறதுக்கு வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படின்னா இயேசு நமக்காக சிலுவையில் மரித்து உயிரையே தியாகம் பண்ணியிருக்கிறாரே, நமக்கு அந்த ஜீவன் கிடைச்சிருமா, அந்த நித்திய வாழ்க்கை கிடைச்சிருமா அப்படின்னா, இயேசு மரித்ததுனால மாத்திரம் நமக்கு கிடைக்காது. அந்த மரித்த இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு மாத்திரம் அது கொடுக்கப்படும். எல்லாருக்காக மரித்தது உண்மைதான். ஆனால் யாரெல்லாம் இயேசு எனக்காக மரித்தார் என்று அவரை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு அது கிடைக்கும். நீங்கள் படித்து பாருங்களேன். யோவான் 11:25 வாசிக்க கேட்போம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ ஆண்டவர் மரணத்துக்கு பிறகுள்ள நித்திய வாழ்வை, பிழைக்கிற நித்திய ஜீவனை, மோட்சத்தில் அவரோடு கூட வாழக்கூடிய அந்த நித்திய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார்? விசுவாசித்தால் பிழைப்பான். என்னை விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைப்பேன் அப்படிங்கிறார். என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, உங்களுக்கு இன்றைக்கி அந்த இழந்து போன நித்திய வாழ்வை தர இயேசு விரும்புகிறார். நீங்கள் எப்பவும் தேவனோடு கூட நித்திய காலமாக வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்திகளையும் சேர்க்கிறதுல நீங்கள் உங்கள் வாழ்நாளை ஃபுல்லாகவே வீணாக்கிட்டு உங்கள் நித்திய வாழ்வுக்காக, பாவ மன்னிப்புக்காக தேவனை சாராமல் உங்கள் சுயபலத்தை சார்ந்து உங்களுடைய சொந்த திறமை, உங்கள் பணபலம், ஆள்பலம், உலக காரியம் இதை மாத்திரம் நீங்கள் நாடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நித்தியத்தை இழந்து போயிடுவீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை விசுவாசித்தவன் மரித்தாலும் பிழைப்பான்கிறார். யோவான் 14:6 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரை இயேசு சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கான வழி. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை விடுவிப்பதற்காக ஜீவனையே உயிரையே கொடுத்தவர். இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் நமக்கு நித்திய வாழ்வு உண்டு. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் படிக்கும்போது
என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் ஆக்கினி தீர்ப்புக்கு உட்படாமல் பாருங்கள், மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். மரணம் என்கிற ஒரு கொடிய காரியம், அது இந்த மரணம்னு ஆண்டவர் இங்கே சொல்கிறது நம்ம பூமியில் 60-70 வயசில் வியாதிப்பட்டுல வயதாகி மறிக்கிற அந்த மரணத்தில் இல்லை, நித்திய மரணம். நித்திய மரணத்திலிருந்து இயேசு ஒரு மனுஷனை விடுவிக்கிறார். ஆனால் அந்த மனுஷன் நித்திய மரணத்துக்கு காரணம் என்ன? அவன் செய்கிற பாவம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரெண்டுமே சொல்லியிருக்கிறார். ஒன்று பாவத்துக்கு சம்பளம் இருக்குது, அது மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினாலே நித்திய வாழ்வு உண்டு. இது ரெண்டு தான் ஒரு மனுஷனுக்கு கடவுள் வச்சிருக்கிற நித்திய வாழ்க்கை. இந்த பூமியில் வாழக்கூடிய 60 70 வருஷம் அல்ல 80 வருஷம் 90 வருஷம் நீங்கள் வாழுகிற இந்த வாழ்க்கையினுடைய அவசியத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். எதுக்காக நம்ம 60-70 வருஷம் இந்த பூமியில் வாழ்கிறோம்? இந்த பூமியில் கடவுளுக்காக வாழணுங்கிறதுக்காகத்தான் அந்த ஆயுசு நாட்களை தெய்வம் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம அந்த நாட்களில் நம்மளை உண்டாக்கின தேவனை நம்பி அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுகப்பட்டு நித்திய காலமாய் வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம பூமியில் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் நிரந்தரமானது கிடையாது. யாக்கோபுக்களின் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 14-15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய வாழ்க்கைங்கிறது நிலையற்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறார். யாக்கோபு 4:14 வாசிக்க கேட்போம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி. நல்லா கவனிங்க, மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய ரியல் இங்கே தான் சொல்கிறார். பூமிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு தன்மை என்ன? நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறதே. நல்லா கவனிங்க, இதுதான் மனுஷ வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நாளைக்கு நடக்கிறது தெரியுமா? இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நாளைக்கு எனக்கு என்ன நடக்குன்னு தெரியுமா? தெரியாது. இன்றைக்கி இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா? தெரியாது. கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் நம்ம இந்த காலத்துக்குள்ளே, நம்ம கொடுக்கப்பட்ட நாட்கள் முடிகிற காலத்துக்குள்ளே நம்ம ஒன்று செய்யணும். நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும். நம்ம பாவியாக தான் பிறந்திருக்கிறோம் எல்லா மனுஷனும். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட இயேசுவின் இரத்தத்தினால தான் நமக்கு மன்னிப்பு உண்டு. அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்துவினுடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் ரட்சிக்கப்படுவதுக்கு இல்லைன்னு அப்போஸ்தலர்கள் அழகாக பார்க்குறோம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நித்திய காலமாய் வாழ்கிறதுக்கான வாழ்க்கையை குறித்து யோசிச்சிருக்கீங்களா? சிந்திச்சிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ வாழ்கிறத பற்றி யோசிப்போம்யா, அப்புறம் வாழ்கிறத பற்றி ஏன் யோசிக்கணும்? இல்லை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம இப்போவே யோசிக்கணும். நீங்கள் இன்றைக்கி வேலை பார்க்குறீங்க, கஷ்டப்படுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, உழைக்கிறீங்க. எதுக்காக? எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் தானே. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து நல்லா இருக்கணும். இப்போமே ஓடி ஓடி உழைச்சாதான் கொஞ்ச நாள் கழித்து அதெல்லாம் அனுபவித்து சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சி தானே நீங்கள் எதிர்காலத்துக்காக உழைக்கிறீங்க. அப்படியானால் இந்த பூமியிலேயே இப்போ கஷ்டப்பட்டு பிற்காலங்களில் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நீங்கள் நிறைய காரியத்தை இப்போமே செய்கிறீங்கன்னா, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சு நித்தியத்தில் வாழ வேண்டுமே, அந்த வாழ்க்கைக்காக என்ன செய்கிறதுக்கு நீங்கள் பிரயாசப்படுறீங்க? உங்கள் நித்தியத்தை எங்கே கழிக்கலாம்னு நினைக்கிறீங்க?
நீங்கள் இதை அற்பமாக எண்ணி அலட்சியப்படுத்தினா கண்டிப்பாக பிற்காலங்களில் ரொம்ப வேதனைப்பட வேண்டியிருக்கும். எனவே இந்த நாளில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்க. பாவத்தை அறிக்கை செய்யுங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய வழியில் நடக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிச்சிங்கன்னா உங்கள் வாழ்வு நித்தியத்தில் தேவனோடு கூட நித்திய காலமாக வாழுகிற பாக்கியமான வாழ்க்கையை நீங்கள் பெறுவீங்க. இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு இது ஏதோ ஒரு பிரச்சாரம் அல்ல. இதுதான் ரியல், இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இந்த உண்மையை அறிந்து நீங்கள் விசுவாசித்தா நித்திய ஜீவனை கர்த்தர் தருவார். நித்திய வாழ்வுக்காக ஆயத்தப்பட தேவன் உதவி செய்யட்டும். நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய நித்திய ஜீவனின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. யாரும் தங்களுடைய வாழ்க்கை அந்த பூமியில் வீணாக கழித்து அவங்க நித்திய வாழ்க்கையை மகிழ்ச்சியில் அனுபவிக்கிறதை விட்டு நித்திய அழிவுக்கு போக விடாத படிக்கு ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு மனம் திரும்புதலை ஆண்டவர் தருவீராக. எங்களை எல்லாரும் உடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரை நீர் சந்தித்தலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.